ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்ச் 21 ஒரு பெரிய சம்பவங்கள் நடக்க இருப்பதாக கிரக மூலிமா சில தாள்கள் வெளியான அந்த தாள்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இது ரிஷப ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் தாள்களாக இருக்கும். ஸோ ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆக்சுவலி இந்த மார்ச் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. மார்ச் மாதத்தில் சந்திர கிரகணம், சனி பயிற்சி, அமாவாசை இந்த மாதிரி நிறைய முக்கியமான நாட்கள் வந்தது. இதில் கிரகங்களிடையே பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு நிறைய யோகங்கள் உருவாகுது. அந்த யோகங்கள் உருவாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பெரிய பெரிய சம்பவம் நடக்க இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அப்படி வெளியான அந்த தாள்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதுல இன்னைக்கு இந்த வீடியோல ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ரிஷப ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சு பயன் பெறுங்க. அதே போல நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நடக்கிறதுக்கு காரணம் எல்லாமே என்ன நினைக்கிறோன்னா எல்லாம் விதின்ட்டு நினைக்கிறோம். ஆனால் விதியெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் ஒரே மாதிரியே எப்பயுமே இருக்காது. ஒரு சில நேரம் அதிர்ஷ்ட தர மாதிரி இருக்கும், ஒரு சில நேரம் ஆபத்து தர மாதிரி இருக்கும். கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது, மாறி மாறி தான் இருக்கும். அதனால தான் கிரகங்களால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்பப்போ நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் காய் நகுத்தணும் நம்ம வாழ்க்கையில். அப்போ தான் நாம் ஜெயிக்க முடியும். ஸோ அந்த வகையில் இப்போ கிரகங்களால் எப்படி நீங்கள் இருக்கணுங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற. அதோடு உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணுங்கிறது தான் ஒரு எய்மாக இருக்கும். நல்ல வேலை கிடைத்தா நல்ல சம்பளம் கிடைக்காது, நல்ல சம்பளம் கிடைத்தா வேலையில் நிலைச்சிருக்க முடியாது. இந்த மாதிரி வேலை தொடர்பாக நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இப்போ கிரகங்களால் இருக்கு. அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு நீங்க சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்க ஒரு கல்லுப்பு வைத்து ஒரு பரிகாரத்தை இந்த டைம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்யறதுனால எப்படி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ரகசியத்தை இந்த வீடியோவில் சொல்ல போற. அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நாடு நன்றாக முன்னேறிவிட்டது, எல்லாரும் நல்ல வேலையில இருக்கிறாங்க, நல்ல சம்பாதியத்துல இருக்கிறாங்க என்று சொன்னாலும் ஒரு சில பேர் இன்னும் உங்க ராசிக்காரங்க நல்ல வேலை கிடைக்காம வறுமையில் வாடி வதங்கி கொண்டுதான் இருக்கிறீங்க. ஏறி இறங்காத கம்பெனியே இருக்காது, முயற்சி செய்யாத வேலையே இருக்காது. ஆனாலும் அன்றாட வருமானம் 100 ரூபாய் கூட கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய உங்க ராசிக்காரங்க இன்றளவு இருக்கிறீங்க. நல்ல வேலை கிடைக்காம வீட்டுக்கு போக வழி இல்லாம வெளியூர்ல தங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு வீட்டு செலவை சமாளிப்பதற்கு ஒரு முக்கியமான பரிகாரத்தை சொல்ல போற. அதே போல கணவன் பாரத்தை குறைக்க நிறைய பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பீங்க. இப்படிப்பட்டவங்க உங்களுக்கு எல்லாமே இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை ஒரு முறை செய்து பாருங்க. தாந்திரிக பரிகாரம் என்றாலும் இது குலதெய்வத்தை நினைத்து செய்யக்கூடிய எளிமையான ஆன்மீக பரிகாரம். ஸோ நல்ல வேலையை தரக்கூடிய கல்லுப்பு பரிகாரம். நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. 1 ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டாம். இந்த பரிகாரத்திற்கு சமையல இருக்கக்கூடிய கல்லுப்பு போதும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நாளையோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதோ எப்போது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதுவும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பரிகாரத்தை செய்ய போறீங்க. குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய தலையை 27 முறை சுற்றுங்க. பிறகு தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழ்ப்பக்கமாக ஏற்றி இறக்க வேண்டும். 7 முறை ஏற்றி இறக்கணும். பிறகு அந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து குப்பையில போட்டு விட வேண்டும். இந்த கல்லுப்பை நெருப்புல பட்டா ரொம்ப சிறப்பு. கொட்டாங்குச்சி கொளுத்தி அந்த நெருப்புல போடுங்க. வாய்ப்பு இல்லாதவங்க இதை ஒரு வெள்ளை பேப்பர்ல வைத்து மடித்து வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய குப்பையில தூக்கி போட்டு விட வேண்டும். மீண்டும் வீட்டுக்கு சுத்தபத்தமாக குளித்து விடுங்க. முடிந்தா தலைக்கு குளிங்க, அதுதான் நல்லது. வேலை கிடைக்காம தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் உங்களை விட்டு நீங்கிவிடும். குளித்த பிறகு மீண்டும் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. அதை உலகையில வைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்க வேண்டும். ஏதாவது இன்டர்வியூக்கு போகிறீங்க, அந்த வேலையில இருந்து ரிசல்ட் வரவில்லை, அந்த வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தால் அந்த வேலையின் பெயர், உங்களுக்கான பதவியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்லவா, அதையெல்லாம் சொல்லி அந்த வேலையை உங்களுக்கே கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து
அந்த உப்பை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து குலதெய்வத்தை மனநிறைவோடு வேண்டி பேக்கெட் பர்ஸ் எதில் வேண்டுமென்றாலும் வைத்துக் கொள்ளுங்க. இப்படி செய்தால் நீங்கள் நினைத்த வேலை நிச்சயம் கிடைக்கும். வேலை கிடைத்த பின்பு பேக்கெட்டில் வைத்து அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து விடுங்க. இவ்வளவுதான் பரிகாரம். இதை ஒரு முறை செய்யும் போது வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் எதுவும் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. நம்பிக்கையோட உங்க ராசிக்காரங்க செய்தால் நல்லது மட்டுமே நடக்கும். உங்க வறுமை நிறைந்த வாழ்க்கை, சிக்கல் நிறைந்த வாழ்க்கையில தீர்வு பெற இந்த பரிகாரம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த பரிகாரத்தை இப்ப செய்யுங்க, நல்லதே நடக்கும். இதுதாங்க பரிகாரம். ஆக்சுவலி உங்க ராசிக்கு பலன்கள்னு பார்க்கும்போது 21 சின்ன சின்ன மறதியால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில வியாபாரத்துல கூடுதல் கவனம் தேவை. அலட்சியமாக எந்த ஒரு வேலையும் கையில எடுக்கவே வேண்டாம். அதுவும் மாணவர்கள்லாம் கல்வியில கூடுதல் கவனம் காட்டுங்க. நேரத்தை வீணடிக்காதீங்க. கூட நட்புல இருந்து விலகி இருங்க. அதுதான் உங்களுக்கு பேசிக்கா இப்போதைக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால பேசிக்கா அதுல இருந்து விலகி இருக்கிறது நல்லது. இப்போ உங்க ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்களை வாங்க பார்க்கலாம். ஸோ ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோஹிணி, மிருகசீரிட 1, 2 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டா இருக்கும். முதல்ல கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு வகரத்தோடு, தைரிய வீரியஸ்தானத்துல சந்திரன், சுகஸ்தானத்துல கேது, பாக்கியஸ்தானத்துல சூரிய, சுக்கரன், புதன் வகரத்தோடு சனி, ராகு, செவ்வாய், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்த ரிஷப ராசிக்கு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 21 கடந்த காலத்துல உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி சேர்வாங்க. உறவு பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடக்கூடிய முயற்சியில ஈடுபடுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா இடம்பெறும். அதே போல கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தவரிடம் உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலம் தொழில் லாபம் கூடும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைக்கணும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் ஏற்படலாம். நிதானமாக யோசித்து செய்வது நல்லது. பணவரவு திருப்தி தரும். நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்க கோபத்தை தூண்டலாம். எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாம மிகவும் கவனமா பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்தோடு படிக்கணும். ஆசிரியர் சக மாணவர் மத்தியில அப்பதான் நன்மதிப்பு உங்களுக்கு உண்டாகுங்க. அப்புறம் ரோஹிணியில பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த 21 சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை சந்திக்கலாம். ஒரு பிரச்சனை முடிந்தது இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்க பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தோய்வு இல்லாம சமாளித்து ஜெயிக்கலாம். ஸோ பயப்பட வேண்டியது கிடையாது. ஆனால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறணும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளால் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கு. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். புதிய நபர்கள்ல நட்பு கிடைக்கும். அதனால நன்மை ஏற்படும். கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. பெண்கள் அதிகம் பேசுவதை தவிர்த்து செயல்ல வேகம் காட்டுவது நல்லது. அடுத்தோர் கூறுவதை செய்யும் முன்பு அது பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. அது உங்க நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மிருகசீரிட 1, 2 பாதங்கள்ல பிறந்த ரிஷபராசி, உங்களுக்கு இந்த டைம் எடுத்த காரியங்களை உடனே இந்த மார்ச் 21 வெற்றி ஏற்படும். சில காரியங்கள் தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்க விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதோடு பழகும் நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடிய உங்க பெருந்தன்மை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. அதுதான் உங்க நட்சத்திரத்துக்கு நல்லது. ஸோ ரிஷப ராசிக்காரங்க, உங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவா இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த முக்கியமான தகவல்களை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். நன்றி, வணக்கம்.